வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான இலக்கிய கட்டுரைய பத்தி கொஞ்சம் விரிவா பேச போறோம். ஆமா, டி.எஸ். எலியட்டோட தி மெட்டபிசிக்கல் போயட்ஸ். அதேதான். நம்ம கிட்ட இருக்கிற சில குறிப்புகளை வச்சு எலியாட் ஏன் அந்த 17ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் ஜான் டன், ஹெர்பர்ட், மார்வெல் மாதிரி ஆட்கள் அவங்கள ஏன் அவ்வளவு முக்கியம்னு நினைச்சாருன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, அவரோட அந்த ஒருங்கிணைந்த உணர்திறன், அப்புறம் உணர்திறன் பிளவு, இந்த ஐடியாஸ்லாம் என்ன, அது ஏன் இன்னைக்கும் முக்கியம்னு கொஞ்சம் அலசலாம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? இந்த கட்டுரை முதல்ல எப்படி வெளியாச்சு? அதோட பின்னணி என்ன? இது முதல்ல கிரியர்சன் அப்படின்னு ஒருத்தரோட மெட்டபிசிக்கல் லிரிக்ஸ் அண்ட் போயம்ஸ் ஆஃப் தி 17th செஞ்சுரி தொகுப்புக்கு ஒரு மதிப்புரை மாதிரி தான் எழுதப்பட்டது. ஓ, ஒரு புக் ரிவ்யூ மாதிரி. ஆமா, ஆனா அது வெறும் ரிவ்யூவா நிக்கல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொமான்டிக் காலத்திலையும் விக்டோரியன் காலத்திலையும் இந்த பொருண்மை கவிஞர்களை ரொம்ப செயற்கையானவங்க, புத்திசாலித்தனத்தை காட்டிக்கிறவங்க, கவிதையே இல்லைன்னு எல்லாம் விமர்சனம் செஞ்சாங்க. சரி. அதுக்கெல்லாம் ஒரு பதிலடியா, ஒரு மறுமதிப்பீடா எலியட் இந்த கட்டுரையை எழுதினார். அப்போ எலியட் அவங்க கிட்ட எதை பாசிட்டிவா பார்த்தாரு? முக்கியமா அவங்களோட விட், அந்த கூர்மையான புத்திசாலித்தனம், அப்புறம் ரொம்ப முக்கியமா அவங்களால சிந்தனையையும் உணர்வையும் ஒன்னாவே பார்க்க முடிஞ்சது பாருங்க, அத ரொம்ப பாராட்டினார். அந்த மீப்பொருண்மைங்கிற பேரை டாக்டர் ஜான்சன் தானே முதல்ல யூஸ் பண்ணாரு? ஆமா, அவர்தான். ஆனா ஜான்சன் அத ஒரு குறையா சொன்னார். இவங்க வேணுனே சம்பந்தமில்லாத விஷயங்களை ஒன்னா போட்டு குழப்புறாங்கன்னு. ஆனா எலியட் அதே ஒரு பலமா காட்டுறார். ஓகே, இந்த சிந்தனை உணர்வு இணைப்பு, இதுதான் அந்த யூனிஃபைடு சென்சிபிலிட்டியா? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதேதான், யூனிஃபைடு சென்சிபிலிட்டி, அதாவது ஒருங்கிணைந்த உணர்திறன். எலியட் என்ன சொல்றாருன்னா, டன் மாதிரி கவிஞர்களுக்கு ஒரு யோசனைங்கிறது வெறும் மூளையில நடக்கிற விஷயம் இல்ல, அது அவங்களோட மொத்த உணர்வையும் பாதிக்கிற மாத்திர ஒரு அனுபவம். எலியட்டோட ஒரு வரி ரொம்ப ஃபேமஸ்: டன்னுக்கு ஒரு சிந்தனை ஒரு அனுபவமாக இருந்தது, அது அவனது உணர்திறனை மாற்றியமைத்தது. கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. சிக்கலான விஷயங்களை கூட அறிவுபூர்வமா ஆனா அதே சமயம் உணர்வோட சொல்ல முடிஞ்சதுங்கிறீங்க. கரெக்ட், அவங்களால அப்படி பண்ண முடிஞ்சது. ஆனா இது 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் மாறிடுச்சுன்னு எலியட் சொல்றாரு இல்லையா? அந்த டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, அதாவது உணர்திறன் பிழவை பத்தி சொல்லுங்க. ஆமா, எலியட்டோட வாதம் என்னன்னா, டன்னுக்கு பிறகு வந்த கவிஞர்கள் கிட்ட, இப்ப மில்டன், ட்ரைடன் எடுத்துக்கிட்டா அவங்க கிட்ட சிந்தனை ரொம்ப பலமா இருந்தது. ஆனா உணர்வோட அந்த நேரடி தொடர்பு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. சரி, அதாவது சிந்தனை கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ரொமான்டிக் கவிஞர்கள் வந்தப்போ உணர்ச்சி பெருக்கெடுத்து ஓடுச்சு. ஆனா அங்க சிந்தனையோட கட்டுப்பாடு, அந்த ஒருங்கிணைப்பு இல்லாம போச்சு. ஓ, அப்போ ஒன்னு சிந்தனை பக்கம் போயிடுச்சு, இல்லனா உணர்ச்சி பக்கம் போயிடுச்சு, ரெண்டும் சேரல. அதேதான், இந்த பிரிவு தான் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. எலியட் நினைக்கிறாரு நல்ல கவிதை இந்த ரெண்டையும் மறுபடியும் இணைக்கணும்னு. அப்போ ஜான்சன் குறைச்சொன்னா அந்த கான்சீட்ஸ், அந்த விசித்திரமான ஓமைகள், அதையும் எலியட் பாராட்டினாரா? ஜான்சன் சொன்னாரு, ரொம்ப தூரமா இருக்கிற ரெண்டு ஐடியாவை பலவந்தமா ஒன்னா சேர்க்கறாங்கன்னு. ஆமா ஆமா, எலியட் அதை ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்த்தார். அது வெறும் அலங்காரம் இல்ல, அது அவங்களோட புத்திசாலித்தனத்தோட வெளிப்பாடு. ரொம்ப சிக்கலான உணர்வுகளை, அனுபவங்களை புரிஞ்சிக்க, அதை வெளிப்படுத்த அவங்க கண்டுபிடிச்ச வழிகள் அது அப்படின்னு எலியட் சொல்றாரு. உதாரணம் ஏதாவது? பிரமாதமான உதாரணம் டன்னோட A Valediction for Bidding Morning கவிதை தான். பிரிஞ்சு போற காதலர்களோட ஆன்மாக்களை ஒரு காம்பஸோட 2 கால்களுக்கு ஒப்பிடுவார். ஆமா, படிச்சிருக்கேன். பாருங்க, காம்பஸ் எங்க, ஆன்மா எங்க. ஆனா அந்த உவமை பிரிஞ்சாலும் பிரியாத அந்த உறவோட ஆழத்தை, அந்த உறுதி அவ்வளோ அழகா சொல்லும். இதுதான் சிந்தனையும் உணர்வும் இணைறது. அப்போ வித்தியாசமான யோசனைகளை இணைக்கிறது எல்லா கவிதையிலும் இருக்கு. ஆனா இவங்க அதை ரொம்ப திறமையா செஞ்சாங்கன்னு எலியட் நினைக்கிறார். நிச்சயமா, இவங்களோட இந்த திறமைய அப்புறம் வந்த டென்னிசன் மாதிரி விக்டோரியன் கவிஞர்களோட ஒப்பிடுறார் எலியட். டென்னிசன் கிட்ட உணர்ச்சி இருக்கு, ஆனா இந்த மாதிரி சிந்தனையும் உணர்வும் பிரிக்க முடியாதபடி இணைற அந்த தன்மை இல்லைன்னு சொல்றார். மீப்பொருண்மை கவிஞர்கள் கிட்ட என்ன ஸ்பெஷல்னு எலியட் சொல்றார். அவர் வார்த்தைகள்ல சொல்லணும்னா, அவங்க நமக்கு சிந்தனையை நேரடியாக புலன்வழி உணர்தலை கொடுக்கறாங்க. அதாவது ஒரு ஐடியாவை கூட நம்மால பாக்குற மாதிரி, கேக்குற மாதிரி, தொடுற மாதிரி உணர வைக்கிறாங்க. அதனாலதான் நவீன கவிஞர்கள் அவங்கள்கிட்ட கத்துக்கணும்னு சொல்றாரா? ஆமா, ஏன்னா நவீன உலகம் ரொம்ப சிக்கலானது.
அத பிரதிபலிக்கிற கவிதையும் மேம்போக்கான உணர்ச்சியாவோ இல்ல வரட்டுத்தனமான தத்துவமாவோ மட்டும் இருக்கக்கூடாது. அது தனிப்பட்ட உணர்வையும் அறிவார்ந்த பார்வையையும் இணைக்கணும்னு எலியட் வழிகாட்டினார். உண்மையில இந்த கட்டுரை தன்னையும் மத்த மீப்பொருண்மை கவிஞர்களையும் மறுபடியும் இலக்கிய உலகத்துல முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்துச்சு இல்லையா? கண்டிப்பா அவங்களோட முக்கியத்துவத்தை எலியட் ரொம்ப அழுத்தமா சொன்னார். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா எலியட் இந்த கவிஞர்களோட சிந்தனை உணர்வு ஒருங்கிணைப்பு, அந்த யூனிஃபைட் சென்சிபிலிட்டி, அவங்களோட புத்திசாலித்தனமான விட், கன்சீட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பாராட்டினார். அதே சமயம் பிற்காலத்துல வந்த அந்த டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டிய ஒரு குறையா சுட்டிக்காட்டி நவீன கவிதை எப்படி இருக்கலாம்னு ஒரு திசையையும் காட்டினார். சரி, இந்த உரையாடலோட இறுதியில நம்ம நேயர்கள்கிட்ட ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு ஏகப்பட்ட தகவல்கள் மத்தியில, ரொம்ப சிக்கலான அனுபவங்கள் மத்தியில வாழ்றோம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. இந்த சூழல்ல எலியட் சொன்ன மாதிரி நம்ம சிந்தனையையும் நம்ம உணர்வையும் அறிவையும் உணர்ச்சியும் ஒன்னா இணைக்கிற அந்த திறன், அது கவிதையில மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம எடுக்கிற முடிவுகள்ல உலகத்தை புரிஞ்சுக்கிற விதத்துல இது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.